எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டேய், இது ட்ரெஷர் ஹண்ட் க்ளூவா இல்லை ஹாரர் பட ஸ்கிரிப்டா? அந்த பேப்பரை என்கிட்ட கொடுங்க. அம்மா, நீ எப்படி இங்கே வரமாட்டேன்னு சொன்ன? மனசு கேட்கல, அதான் வந்தேன். இந்த பேப்பர் யார் உங்ககிட்ட கொடுத்தா? யாரும் கொடுக்கல, தரையில தான் இருந்தது. யாழ், நீ எதுக்கு இப்போ இதை கிளிக்கிற? எதனாலும் எங்ககிட்ட சொல்லு யாழினே, நாங்கள்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். இது அச்சோ, கரண்ட் போயிருச்சு. டேய் கதிரவன், என் கையை யாரோ பிடிச்சிருக்காங்கடா. ஹே லூசே, நான் தான் பிடிச்சிருக்கேன். அப்பாடா, கரண்ட் வந்துருச்சு. உண்மை தெரிஞ்சுக்கணும்னா பழைய லைப்ரரி நாளைக்கு 5 மணிக்கு 4 பேரும் வாங்க. ஐ எம் வெயிட்டிங், பாய். டேய், என்னடா நடக்குது இங்கே? அதுதான்டா எனக்கு ஒன்றும் புரியலை. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கே. சரி, ஓகே. வீட்டில் யாருக்கிட்டே இதை பற்றி சொல்லாதீங்க. இல்லைடா சொல்ல மாட்டோம். இல்லைடா சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, எல்லாரும் கிளம்பலாம். இந்த பக்கம் கதிரவாணி, இந்த பக்கம் யாழினி. 2 பேர் ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்மளும் தான் இருக்கோம், நமக்கு ஒரு ட்விஸ்ட்டும் இல்லையே. அப்படி யாழினிக்கிட்ட என்னதான் ரகசியம் இருக்கும்? யோசிச்சு தலையே வலிக்குது. சரி, செலியனுக்கு கால் பண்ணலாம். ஹலோ செலியன், பிஸியா? இல்லை மகி, ஃப்ரீ தான், சொல்லு. எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குடா. தலைவலியாக இருக்குன்னா தண்டு பாம்பு போடு. அதை போடலாம்டா. இதை போட்டாலும் தீராத தலைவலிடா இது. அப்போ மூளையை கழட்டி வெளியே வச்சிரு மகி. டேய், உன்கிட்ட இப்போ காமெடி பண்ண கூப்பிடல, முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான். சொல்லு. அதான்டா, கதிரவனுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, யாழினிக்கு ஒரு ட்விஸ்ட்டு. எனக்கு யோசிச்சு தலையே வலிக்குது. சேம் மகி, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கதிரவனை கேட்டால் வாயை திறக்க மாட்டேங்கிறான், யாழினியை கேட்டால் அழுவா. 2 பேர்த்துக்கிட்ட எப்படி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் கதிரவனை விட யாழினியை பற்றி தான் ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இவளோட ட்விஸ்ட்டு தான் பெருசாக போயிட்டுருக்கு. ஆமாடா, இவ்வளவு தான் பெருசாக போயிட்டுருக்கு, என்னன்னு சொல்ல மாட்டேறா. காலேஜுக்கு வந்தால் லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பு, டூ என்ஜாய்மெண்ட்டுன்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா எடுத்தே ஹாரரு. அதுதான் பாரு, ஸ்டார்டிங்கே ஒரே ட்விஸ்ட்டாக இருக்கு. மகி, கதிரவன் லைனில் வரேன், இரு, கான்ஃபரன்ஸ் போடுறேன். என்னடா பண்ணுற? ரொம்ப நேரம் பிஸினே வந்துட்டு இருக்கு. இல்லைடா, மகிழ நீ கால் பண்ணியிருந்தா அதான் பேசிகிட்டு இருந்தேன். உனக்கெல்லாம் கால் பண்ணுறேன், எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறா. லைனில் தான் இருக்கா, நீ கேளு. ஹலோ மகிழினி. சொல்லு கதிர், கேட்குது. எங்கே எனக்கெல்லாம் கால் பண்ண மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லை, சும்மா தான் அவனுக்கு கூப்பிட்டேன். பரவாயில்ல, எங்களுக்கும் சும்மா கூப்பிடலாம், நாங்களும் சும்மா தான் இருக்கோம். டேய், நானும் இந்த லைனில் இருக்கேன். என்ன பண்ணுற மகிழினி? நான் சும்மா வெளியே உட்காந்துருக்கேன் ஸ்விங்கில். ஓகே, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்புறம் என்ன? அடே, 2 பேர் தனியாக கால் பண்ணி லவ் பண்ணுங்கடா, என்னைய வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க. லவ்லாம் பண்ணல, கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். டேய் மச்சான், நீ கட் பண்ணுடா. ஹலோ, நானும் தான் கான்ஃபரன்ஸில் இருக்கேன், எனக்கும் தான் கேட்குது. அவன்லாம் கட் பண்ண வேண்டாம், 3 பேர் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இவளை லவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒரு வழியாயிருவேன் போல. நீ என்ன சொன்ன? நத்திங். சரி, ஓகேடா, பாய். மகிழினி, உனக்கும் பாய். நாளைக்கு லைப்ரரிக்கு போகணும், மறந்துடாதீங்க. அதை நினச்சாதான் என்ன நடக்கும்னு பதட்டமாகவே இருக்கு. விட்றா மச்சான், பார்த்துக்கலாம் நாளைக்கு. சரி, ஓகே, 2 பேத்துக்கு பாய். பாய். சரி, ஓகே, நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். யாரோ உன் காதலில் வாழ்வது யாரோ, உன் கனவினில் இறைவது யாரோ, என் சலனங்கள் தீர்த்திடவா. சரி, 2 கலங்கத்தில் ஆரம்பிச்சிருச்சா? ஹலோ மேடம், என்ன வாயெல்லாம் ஒரே பல்லா இருக்கு? ஹே, எல்லார் வாயிலையும் பல்லு தானே இருக்கும். பல்லு இருக்கும், பல்லெல்லாம் ஃபுல்லாக தெரியுது. அப்படியெல்லாம் இல்லை, போ. டேய் மச்சான், கலங்கத்தில் வந்தானே ஆரம்பிச்சிட்ட போல. கம்மன் இருடா, நீ நடத்து. நீ வேற ஏன்டா, நேற்று ஃபுல்லாக டென்ஷனாக இருந்த, இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக மாதிரி இருக்கு. ஃப்ரீயாக இருக்கியா? 5 மணிக்கு மேலே ஆகும்டா டென்ஷனு. சரி விட, அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம், இப்போ ஃப்ரீயாக இருப்போம். டேய் சார் இன்னும் வரவே இல்லை. இரு, இப்போ கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுறேன் பாரு. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க, புது பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வராரோம். கதிரவா, எந்திரிச்சு நெல்லுடா. இந்த தண்டவாளம் மாதிரி இருக்கிற வாயில் வர்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். டேய் கதிரவன், நீ அட்டெண்டன்ஸ் எடுக்க மாட்டாங்களா? சரிவா போகலாம். ஆமாம், போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் ஒரு விஷயம் பண்ணணும், பரவாயில்லையா? சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும்? நீ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா. சரி, ஓகே. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லெசனுக்கு போகலாம். டேய் கதிரவா, எனக்கு தூக்கமாக வருது. சார் என்னை பார்த்தாரா நீ ஒரு இருமல் எந்திரிச்சிருவேன், சரியா? சரிடா. சார், இங்கே யாரோ பைக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது. டேய் எந்திரிடா. ப்ரெசன்ட் சார். சிலியனால டெய்லி ஒரே சிரிப்பு தான். இருந்தால் தான் சிரிப்பாகவே இருக்கு. இவனை வச்சு ஒரு படமே எடுக்கலாம். சரி, ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். யாரும் என் டிஃபன் பாக்ஸை தொடக்கூடாது, செலியன் முக்கியமாக நீ தான். நான் அவ்வளோ மோசமானவனா? ஆமாம். வா, உருளைக்கிழங்கு பொரியல் செம்ம டேஸ்ட்டு. டே, என்னோட உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கும்.
அடுத்த டார்கெட் யாழ்னி டிஃபன். அச்சிச்சோ என்னோட முட்டையை காணும். கோழி வந்து தூக்கிட்டு போயிருக்கோம் உன் முட்டையை. இவனால செருப்பு தாங்க முடியல. டேய் உன் டிஃபன் பாக்ஸை தரடா. ஏன் தர சொல்கிறேன். ஐயோ என்னோட சிக்கன். ஹே என்னோட முட்டை. என்னோட உருளைக்கிழங்கு பொரியல். டேய் நீ லஞ்சு சாப்பிட வரல, கொள்ளையடிக்க தானே வந்த. கேர்ள்ஸ் ஸ்டார்ட் 1 2 3. சாப்பிட்டுட்டீங்க. வெயிட்லெஸ் ஆயிடுச்சுட்டா உங்க சாப்பாடெல்லாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகமா? இந்த ஒரு சப்பாத்தியை சாப்பிடுதான் உனக்கு ஜெயில் சாப்பாடு. என்ன மகிழ நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இல்லை கதிர், 5 மணிக்கு லைப்ரரிக்கு போகணும்ல, அதை நினச்சாதான் ஒரே பதட்டமாக இருக்கு. சரி விடு பார்த்துக்கலாம். ஓகேடா. டேய் நம்ம லைப்ரரிக்கு வந்தோமா இல்லை பேய் பங்களாவுக்கு வந்தோமாடா? அந்த பக்கம் பாரு ஒரு டைரி இருக்கு. என்னடா இந்த டைரியில் இப்படி போட்டிருக்கு? சரி இது என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்கலாம். கதிரவா, இந்த டைரியை நீ படிக்கிறாய் என்றால் அதற்கான நேரம் வந்து விட்டது. என்னோட பேர் இதுல எப்படி? கதிர் டோர் லாக் தானா லாக் ஆயிடுச்சு. கதிர் அங்கே பாரு, மேலேருந்து கீழே ஒரு ஃபோட்டோ விழுந்திருக்கு. இந்த ஃபோட்டோவில் நம்ம 4 பேர் எப்படி? இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பாருங்களேன். இப்போ எடுத்த ஃபோட்டோ மாதிரியே இல்லை. 2008 நம்மளை யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. அப்புறம் எப்படி இந்த ஃபோட்டோ?